Beauty is not about the looks, makeup, or the clothes that you wear. True beauty comes from being yourself. Be you, be confident. Vanakkam, நான் உங்க Sujatha. Welcome to my episode number 3 on skincare. Great. என்னோட போன எபிசோட்ல we spoke about cleansers. நான் போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன் அடுத்த டாபிக் இஸ் கோனா பி டோனர்ஸ். பட் கிளென்சிங் மெத்தட்ஸில் ஒரு சில டாபிக்ஸ் நம்ம மிஸ் பண்ணதுனால இந்த எபிசோட் உங்களுக்காக ஸ்பெஷலி கவரிங் ஆன் டைப்ஸ் ஆஃப் கிளென்சிங். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச நார்மல் கிளென்சிங் இஸ் முகத்துலேருந்து அழுக்கு எடுக்கிறது. So with the different types of cleansers use பண்ணி நம்ம அழுக்கு எடுக்கிறது is the normal cleansing. So that is the usual classical way of cleaning your face. So அதுலேயும் உங்களுக்கு different types of cleansing methodology இருக்குது. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். யார் எதுக்கு எப்படி யூஸ் பண்ணணும் that will also be covered. So இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் double cleansing, triple cleansing and 60-second cleansing rule. இந்த 3 டாபிக் எப்படி பார்க்கலாம். First நம்ம double cleansing பார்க்கலாம். But before I start, let me tell you, double cleansing, triple cleansing and 60-second cleansing rule is applicable for both men and women. அது யார் யார் எப்போ யூஸ் பண்ணலாங்கிறது நான் சொல்கிறேன். Double cleansing இது ஒரு பேசிக்கான ஸ்கின் கேர் ரெஜைம். ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும் ஈவினிங்கில். ஸோ end your day, end of the day, it is always advisable to do. ஸோ நம்ம வீட்டில் இருக்கோமோ இல்லை வெளியே போகிறோமோ, சன்ரே நம்ம மேலே படுதா இல்லை டர்ட் இருக்கா, பொல்யூஷன் இருக்கா, எது இருந்தாலும் உங்களுடைய ஸ்கின் அட்ராக்ட்ஸ் டு இம்ப்யூரிட்டிஸ் அண்ட் டர்ட் அண்ட் கிரைன் ஃபார் த ஃபர்ஸ்ட் 2 layers. ஸோ அந்த 2 லேயரில் இருக்க அழுக்கு எடுக்கிறதுக்கு பேர் தான் டபுள் கிளென்சிங். டபுள் கிளென்சிங் இஸ் அ Korean beauty skincare regime. ஸோ டபுள் கிளென்சிங் பண்ணும்போது நம்ம 2 விதமான கிளென்சர் யூஸ் பண்ணி 2 டைம் நம்ம முகத்தை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இந்த டபுள் கிளென்சிங்கில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நம்ம I told you we will be using 2 types of cleansers. ஒன்று first step in any double cleansing is oil cleansers or balm cleansers. நம்ம அதை முகத்தில் யூஸ் பண்ணி the moment you apply the oil or balm on your face and just massage your face lightly, அப்போ வந்து என்ன ஆகும், உங்கள் முகத்தில் இருக்க மேக்கப், நீங்கள் அப்ளை பண்ண சன்ஸ்க்ரீன், நீங்கள் அப்ளை பண்ண க்ரீம், மாய்ஸ்சரைசர்ஸ், பொல்யூஷன்ஸ் எது இருந்தாலும் that will break it down completely. ஸோ அந்த ஆயில் வந்து உங்களோட முகத்தில் இருக்க எல்லா டர்ட் அண்ட் கிரைனும் எடுத்ததுக்கு அப்புறமா then you go for the next step. After oil cleansing you just wash your face off. அதுக்கப்புறம் you go for your next step using your cream cleanser or foam cleanser or gel cleanser யூஸ் பண்ணி நீங்கள் முகத்தை வாஷ் பண்ணுறது செகண்ட் ஸ்டெப். that is called double cleansing. ஸோ ஸ்டெப் 1ல நான் சொன்ன மாதிரி oil cleanser will take the impurities on top layer. oil attracts oilங்கிறது மாதிரி மேலே இருக்க அந்த எண்ணெய் பசை, ஸ்வெட், SPF, உங்களோட சன்ஸ்க்ரீன் ஒரு வாட்டர் ப்ரூஃப் மேக்கப் நீங்கள் எதுனா போட்டிருந்தீங்கன்னா எல்லாத்தையும் அது மேலே இருக்கிறத எடுத்துரும். பட் when you go for the second step, that is நம்ம ஃபோம் யூஸ் பண்ணுறோம் ஆர் ஜெல் யூஸ் பண்ணுறோம் ஆர் மைசலர் வாட்டர் யூஸ் பண்ணும்போது it goes deep down, cleans the impurities from your skin. This is double cleansing. என்கிட்ட ஆயில் பேஸ்ட் கிளென்சர் இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? Can I not do double cleansing? Sure, கண்டிப்பாக நீங்களும் டபுள் கிளென்சிங் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கிளென்சரையே வந்து 2 டைம் யூஸ் பண்ணி யூ கேன் டூ அ டபுள் கிளென்சர். ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணி after a couple of minutes go for the second round. So it ensures that the dirt is away from your face. Minimal makeup, வெறும் mascara, eye, kajal or lipstick இது மட்டும் போடுற டைப்பாக இருந்தால் double cleansing is definitely you have to go for it. அதே மாதிரி சன்ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக டபுள் கிளென்சிங் இஸ் மஸ்ட். ஸோ டபுள் கிளென்சிங் யூஸ் பண்ணுறதுனால உங்களுடைய மோஸ்ட் ஆஃப் த சன்ஸ்க்ரீன் வில் பி வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்வெட் ப்ரூஃப். ஸோ அதெல்லாம் டபுள் கிளென்சிங்கில் க்ளீனாக போயிடும். அண்ட் ஒன் மோர் டிப் டு பி ஃபாலோட் இன் டபுள் கிளென்சிங் இஸ் உங்களுடைய ஃபேஷியல் ஸ்ப்ரே, அதாவது ஜஸ்ட் அ வாட்டர் ஸ்ப்ரே. நம்ம லாஸ்ட் எபிசோடில் பேசின மாதிரி இட் கேன் பி அ வாட்டர் ஸ்ப்ரே, ரோஸ் வாட்டர் ஒரு ஆலோவேரா வாட்டர், ஒரு நார்மல் ஃபேஷியல் வாட்டர் நீங்கள் ஃபேஸ் ஸ்ப்ரே, ஃபேஸ் மிஸ்ட் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் தட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ட்ரை திஸ் கிளென்சிங் மெத்தட். இட் வில் ஒர்க் ஒண்டர்ஸ். அதே மாதிரி கிளென்சிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமும் யூஸ் த ஃபேஷியல் ஸ்ப்ரே. இட் இஸ் ஒர்க் ஃபார் மீ, ஸோ ட்ரை இட். ஸோ நம்ம டபுள் கிளென்சிங் பார்த்தோம், வேர் யூ வில் யூஸ் 2 types of cleansing methods
and use it on your face, clean your face 2 time. So this is double cleansing. So now let's move on to our next topic, which is triple cleansing. Triple cleansing la நம்ம என்ன பண்ண போறோம்னா, we will use 3 types of cleansing products and wash our face or clean our face 3 times. இதுதான் triple cleansing. And triple cleansing is in fact very simple. நான் 3 டைம் முகத்தை கழுவணுமான்லாம் நீங்க பயப்பட வேணாம். It's very simple. If you are using too much of makeup or அன்னைக்கு நீங்க வெயில்ல ரொம்ப அலைஞ்சீங்க, அதனால உங்க முகத்துல ஸ்வெட் ஜாஸ்தி இருக்கு or oil ஜாஸ்தி இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா, at that time go for triple cleansing. இதுவும் ஈவினிங்ல பண்ணக்கூடிய ஒரு regime தான். And this is also a Korean skincare regime. So triple cleansing la first நம்ம என்ன பண்ணுவோம், we use a tissue or a cotton pad, use a micellar water use பண்ணி அந்த tissue cotton pad வச்சு மேலார உங்களுடைய ஸ்கின்ல இருக்க அழுக்க நீங்க ரிமூவ் பண்ணிடுவீங்க, which will also break down your makeup, sweat, oils, அதெல்லாம் அது break down பண்ணிடும். Then second step, we will go back to double cleansing. The second step, we will use oil based or balm based cleanser and gently massage your face, which will further break down your makeup or the skin impurities, pollutants, adella unga mugathla irundha adu neekidum. Then final step, I use a foaming cleanser or cleansing cream or a cleansing milk to remove the rest of the product and then wash your face. In this triple cleansing method alliyum neenga facial spray use பண்ணீங்கன்னா it's very beneficial. So we saw triple cleansing and double cleansing. Triple cleansing and double cleansing is a very important skincare regime and ensure evening la neenga idha use பண்ணுங்க, அதாவது end of the day. ஏனா அப்பதான் நம்ம வெளிய போயிட்டு வந்தறப்போ முகத்துல இருக்க மேக்கப் அதெல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு this will be very helpful. So evening la இது பண்ணக்கூடிய regimes தான் இந்த double cleansing and triple cleansing. Great. So நம்மளோட அடுத்த topic and the last topic of the day is 60-second rule. இந்த ஒரு rule is a very very important skincare rule. இதை நீங்க daily follow பண்ணனா women men எல்லாரும் இதை follow பண்ணலாம், regardless நீங்க makeup use பண்றீங்க, makeup use பண்ணல, வீட்ல இருக்கீங்க, வெளிய போறீங்க, any time of the day. It is very important game changer. Ensure you follow it. 60-second cleansing rule. இந்த ஒரு skin type இருந்தாலும் நீங்க இந்த 60-second rule follow பண்ணலாம். Oily, combination, dry, anybody can follow the 60-second rule. And in the 60-second skincare rule follow பண்றதுனால உங்களுக்கு வந்து pimples வரது கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும் and you will also get rid of hyperpigmentation, skin discoloration. ஒரு சிலருக்கு வந்து முகத்துல different colors இருக்கும், அது skin even out பண்ண discoloration control பண்ணும். அது மட்டும் இல்லாம skin texture improve பண்ணும். These are the benefits of doing 60-second cleansing rule. 60-second rule will change your way of face cleansing completely. இது எனக்கு ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருந்துச்சு, but later I love it. So 60 second ன்னு சொல்றியேமா, என்ன அது 60 second? How to do it? Very simple ங்க. உங்க முகத்தை clean பண்ணனும், cleanse பண்ணனும் for 60 seconds using your fingers. அவ்வளவுதான் 60-second rule. Of course your cleanser too. So cleanser, water and your fingers, இத வச்சு நீங்க முகத்தை cleanse பண்றது is called 60-second rule. So usually என்ன ஆகும், நம்ம ஜெனரலா முகம் கழுவுறப்ப or when we are cleansing our face, we will not spend more than 10 seconds or 15 seconds on our face. So அந்த 10 seconds 15 seconds நம்ம இன்கிரிடியன்ட்லாம் பார்த்து வாங்குறோம். அந்த 10 seconds 15 secondsல அது முகத்துல என்ன பண்ணிட போகுது, it won't do any magic in 10-15 seconds. அதே மாதிரி நான் ஆரம்பிக்கும் போது இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போதே நான் உங்ககிட்ட சொன்னேன், very important step in skincare regime is cleansing. மற்றதெல்லாம் இதுக்கு அப்புறம் தான். ஆனால் இந்த இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்புனாலுமே இது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிறது இல்லை. நம்ம அதை கிளென்ஸ் பண்ண உடனே வாஷ் பண்ணிடுறோம். either we will wash or we will wipe it off. Correct? So இது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிறது இல்லை. It is made to wash or you cannot keep it on your face. So it is made to wash off. But still அதை வாஷ் பண்ணுறது வந்து அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கின்ல ஒர்க் ஆகுற மாதிரி யூஸ் பண்ணிட்டு அப்புறம் வாஷ் பண்ணுறது இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதனால தான் நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிறோம் 60-second rule in your cleansing.
ஸோ நீங்கள் கொடுக்குற இந்த 60 seconds to your skin care cleansing is very very important. நம்ம கொடுக்குற இந்த டயத்தில் நம்மளோட விரல் வந்து நம்ம முகத்தில் மசாஜ் பண்ணும்போது ஒரு வார்மான ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த வார்ம்த்தால் blood circulation இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அந்த டைமில் வந்து உங்களுடைய கிளென்சரில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் will get into your skin and அதோட வேலையை அது பண்ணும். லைக் salicylic acid பற்றி நான் அடுத்து சொல்ல போகிறேன். அதில் உங்களுக்கு தெரியும் what salicylic acid does. ஸோ அது உங்களோட கிளென்சரில் salicylic acidலாம் இருந்துச்சுன்னா இட்ஸ் அ ஆயில் soluble cleanser. அது அந்த salicylic acid உள்ளே போய் ஸ்கின் உள்ளே போய் உங்களுடைய ஸ்கின்னில் போர்ஸில் இருக்க டர்ட்ஸ் எல்லாம் இட் will just pull out. ஸோ அந்த வேலையை பண்ணுறதுக்கு நம்ம 5 செகண்ட்ஸ்லையோ 10 செகண்ட்ஸ்லையோ நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு we need to give some time. ஸோ அந்த டைத்தில் this particular மசாஜ் நீங்கள் பண்ணும்போது it will take off. அதே மாதிரி how do I remember 60 seconds? நான் போய் முகம் வாஷ் பண்ணும்போது க்ளீன் பண்ணும்போது should I count 1 to 60? தேவையில்லை. initially I used to do that. 20க்கு அப்புறம் மறந்து போயிடுவேன். so what I used to do is உங்களுக்கு பிடிச்ச பாட்டோ இல்லை டைமர் செட் பண்ணிக்கோங்க or slowly start counting. I have a major concern. என்னோட ஸ்கின் ரொம்ப ட்ரை. ஸோ எனக்கு ட்ரை ஸ்கின் இருக்கும்போது 60 செகண்ட்ஸ் நான் கிளென்ஸ் பண்ணேன்னா என் முகம் இன்னும் ட்ரை ஆகிடாது, என்னோடய ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடாதா அப்படின்னு கவலை உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்கின் கிளென்சிங் டைமை குறைக்கிறதுக்கு பதிலாக இன்ஸ்டன்ட் சேஞ்ச் யோர் கிளென்சரில் SLS இருந்துச்சுன்னா உங்களுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரை அவுட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ சேஞ்ச் யோர் கிளென்சர் டு SLS ஃப்ரீ. அப்போ try the same thing. Your skin will thank you. Your skin will love you for sure. Mari, when you're massaging your face with your fingers, ensure you cover your hairline, complete face, in the mooku kitta, this chin, your neck. இதெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுங்க. That's when the 60 seconds will work out. All over the face 60 seconds will definitely work out. ஒரு 10 seconds extra ஆனாலும் தப்பில்லை, பட் கம்மி ஆகாமல் பார்த்துக்கோங்க. And initially, yes, this reminds me to inform you another thing. Initially 60 seconds போகிறதுக்கு பதில் நம்ம 5-10 seconds இருக்கும், அதை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் இட் to 20 seconds, 30 seconds, 40 seconds, 50 seconds and then 60 seconds. அதுக்கப்புறம் நீங்கள் 60 seconds கம்மி, you will not cleanse your face and I promise that. உங்களுக்கு அது பழகிரும் and உங்களுக்கு பிடிக்கும். You will feel the difference by yourself and you will start telling everyone about it. So no sponge, no cloths, only your cleanser, your face and your fingers. இதை தவிர வேறு எதுவுமே நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. இதை மட்டுமே will work wonders on your skin. And just 20% of மக்களுக்கு there are possibilities that the first ஒரு வாரத்தில் வந்து breakouts ஆகலாம். You might get pimples. இதுக்கு காரணம் வந்து you might get pimples. இதுக்கு மெயின் ரீசன் வந்து முகத்தில் இருக்க டர்ட் எல்லாம் அந்த 60 செகண்ட் நம்ம இத்தனை நாள் 10 செகண்ட்ஸும் 20 செகண்ட்ஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ இந்த 60 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுனால முகத்தில் இருக்க அழுக்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறது. அந்த ப்ராசஸ்னால பிரேக் அவுட்ஸ் வரும். பட் இது வர்றதுனால டோன்ட் ஸ்டாப் இட், கண்டினியூ டு டூ ஸோ. அந்த ஒரு வாரம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஆஃப்டர் தட் இட் வில் கம்ப்ளீட்லி ஸ்டாப். ஸோ ஆல்வேஸ் செக் ஃபார் தி இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் செக் ஃபார் த டைம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த டாபிக் double cleansing, triple cleansing and 60 seconds cleansing rule. இது மூணுலையும் 60 second cleansing rule அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஆவது you try it. Double cleansing and triple cleansing is very important to be followed end of the day. ஈவினிங்கில் மட்டும்தான் இதை பண்ணணும், பகலில் பண்ண தேவையில்லை, காலையில் பண்ண தேவையில்லை. Evening is very important and 60 second rule you can do it any time of the day. And ஒரு நாளைக்கு 2 டைமுக்கு மேலே 60 second rule ஃபாலோ பண்ண வேண்டாம். அஃப்கோர்ஸ் கிளென்சிங்கை ஒரு நாளைக்கு 2 டைம் பண்ணால் போதும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்க்ரீடியண்ட் வேர்ட் ஆஃப் த டே இஸ் salicylic acid. Salicylic acid is one of the beta hydroxy acid, BHA. Definitely go for it. It's a very good ingredient to be in your skincare. பிம்பிளுக்கு பிக்கெஸ்ட் எனிமி இஸ் salicylic acid. இன்ஃபேக்ட் salicylic acid யூஸ் பண்ணி ஓவர் நைட்டில் அந்த பிம்பிள் ட்ரை ஆகிடும் உங்களுக்கு. salicylic acid ஆயில் சால்யூபிளுங்கிறதுனால அது நம்மளோட ஸ்கின்ல டீப்பாக பெனிட்ரேட் ஆகி நம்மளோட போர்ஸை சுத்தப்படுத்துது. தட்ஸ் த மெயின் ஒர்க் ஆஃப் salicylic acid and it's a very good ingredient. Overuse is not recommended, but salicylic acid உங்களுடைய கிளென்சர்லேயோ இல்லை டோனர்லேயோ இல்லை மாய்ஸ்சரைசர்லையோ இருந்தால் it's definitely a go-to. Especially if you're an acne prone skin, உங்களுக்கு அடிக்கடி பிம்பிள் வருது, இல்லை அந்த பிம்பிள் மார்க்ஸ் எல்லாம் போக வைக்கணும் அப்படின்னா salicylic acid is your best friend.
alright, that's it for the day. இது வரைக்கும் நான் சொன்னதில்லை, பட் let me try for the first time. என்னோட எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் subscribe, and if you think இது மற்றவங்களுக்கு பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா share it with your friends. and உங்களுக்கு எதுவும் doubts comments இருந்தால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். I will definitely reply to your comments. Bye. Stay safe, stay healthy. Bye.